வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட அப்பாண்ட வந்து 2வது மாத திதி நாளுன்னு இன்றைக்கு நேற்றும் 2-3 பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த வேலை அப்பாண்ட திதி கொடுக்க இல்லையாண்டு. இன்றைக்கு தான் வந்து அந்த திதி நாள். நாங்கள் வந்து கடைசியாக அந்த ரெட்டிக்கு வந்து வருஷ மாசியம் வந்து கொடுத்துட்டேன். இருந்தாலும் வந்து திதிக்கு வந்து நாங்கள் எங்களை வீட்டுக்காரரை வந்து சமைச்சு கட்டி வந்து படைச்சு கொள்வது. அதைத்தான் இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்களே. ஐயரை கூப்பிட்டு நாங்கள் அந்த மாசியம் வந்து செய்துட்டோம். இருந்தாலும் வந்து அந்த திதிக்கு மட்டும் நாங்கள் இன்றைக்கு வந்து சமைச்சு ஒவ்வொரு திதிக்கும் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு திதிக்கும் வந்து சமைச்சு படைக்க வேணும். அதைத்தான் இன்றைக்கு அப்புறம் தொடர்ந்து அப்படியே பார்ப்போமோ. இப்போ வந்து இங்கே சமையல் நடந்து கொண்டிருக்கேண்ணா. இன்றைக்கு என்னென்ன கறி எல்லாமே இருக்குது? கீரை இருக்குது, அதோட வந்து பீட்ரூட், அங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்படியே பொரிய விட்டுருக்குது, இன்னும் கொஞ்சம் பொரிக்க வேணும். அதோட வந்து பாவக்காய், பருப்பு, மரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், கேரட் சம்பல், அப்பளம் மிளகாய், வடை, பாயாசம் வந்து நிறைய சாப்பாடு தான். உங்களை அம்மா பால் புழிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒன்றா செய்து எடுத்துட வேணும். ஐயா அதோட இன்றைக்கு கொஞ்சம் வாக்களும் கூட கூடையோ. இது வந்து பீட்ரூட் வந்து வர செய்ய போகிறேன். இங்கால கத்தரிக்காய் பொறுக்கி ஒன்றுருக்கு. அங்கால பருப்புண்ணா பாவக்காய் வந்து பால் கறி கூடுதலாக மாமாவுக்கு விருப்பம். மாமி தான் இந்த பால் கறி வச்சவா. நான் கூடுதலாக தூள் கறி வைப்பேன். பால் கறி நல்ல சுவையாக வந்து மாமி வைப்பா. வந்து பால் கறி அப்படியே வற்றி கொண்டு வரணும் உங்களுக்கு. எண்ணெய் பிறந்து வற்றி கொண்டு வர வைக்க. கத்தரிக்காய் வந்து பொரிஞ்சிட்டுது. அப்படியே நாங்கள் இறக்கி எடுப்போம். இன்றைக்கு சமையல் வந்து அம்மாவும் சுஜியும் தான். அடுத்தது வந்து அங்கே சமையல் நடந்து கொண்டு இருக்குது. நான் மிளகாய் பிடுங்க வந்தேன்னா பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முதல் இந்த மிளகாய் நல்ல காய் காய்ச்சி விட்டுருந்தது. இப்போ எல்லாம் காய்ச்சி ஓஞ்சிட்டுது. இப்போ சும்மா மிளகாய் கொஞ்சம் மிளகாய் தான் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா ஞாபகம் மிளகாய் பழமும் கிடக்குது. இப்போ எல்லாம் ஓஞ்சி கொண்டு வந்துட்டு இவருங்க இந்த மிளகாயிலெல்லாம் இவ்வளோ பழம் கிடக்குண்டு. காணுமண்ணா. ஜாலி அப்படியே கஜானுக்கு தண்ணி விட்டுருக்குது. எங்களோட மாடு உண்டு காணிக்குள்ளே வந்துட்டு அவங்க வேறுங்க அதுக்குள்ளே போய் நின்று பார்க்குறாரு ஆள். ஒரு மாதிரி அப்படியே சுற்றி கலைச்சி கொண்டு வந்து அதிலே ஒரு இடத்தாலே அப்படியே போயிட்டு நான் வாங்க. கடலை கத்திரிக்காய் கறிக்கு வந்து இப்போ முதல் வந்து கடலையே நாங்கள் சேர்த்துட்டோம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா பால் விட்டு கொள்ள போகிறேன். இங்கால அப்பளம் பறித்து வச்சுருக்கு. எது முதல் பால்? கீரை கறி கொஞ்சம் மசிச்சு போட்டு விடுவோம். கீரைக்கு இந்த பல்லையும் கொஞ்சம் விடுவோம். அப்படியே கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரட்டுக்கும் கத்திரிக்காயை சேர்ப்போம். இதுக்கு வந்து உப்பு, புளி, மற்றது உள்ளி எல்லாமே சேர்த்துட்டோம் நாங்கள். அப்படியே கொதிக்கட்டும். கீரை வந்து ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உளுந்து பிணைகிற வேலை வந்துட்டுது. வடை சுடுறதுக்கு 2 கையாலையும் பிணைச்சா தான் இந்த கோது வந்து நீக்கப்படும். அப்போ போனை வச்சுட்டு உளுந்த பிணைக்கும். கீரை அவிஞ்சிட்டு இப்போ நார்மலாக அப்படியே மசிச்சுட்டு நாங்கள் பால் விட்டு கொள்ள போகிறோம். ஏன்னா காற்று கூட அடிக்கிறபடியாக கொஞ்சம் 4-5 கறிகள் என்னபடியாக சமைக்கிறது வேகமாக சமைக்கவும் வேணும். இதான் காற்று விடுவது இல்லை ஏன்னா பால் எடுத்து கொண்டு ஓடியார்.
இது இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன். எல்லாம் இன்றைக்கு சைவ பாத்திரங்கள் அந்த இது அங்கேருந்து கொண்டு வந்ததில்ல. அங்கேருந்து இங்கே பாருங்க 245 ரூபா அங்கே காசு. எப்படி பாத்திரம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு அப்படியே அடுப்பில் இருக்கட்டுக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ பிலாப்பழம் ஒன்று பழுத்து கிடக்குது. மேலே மொண்டு பழுத்தாங்க வேறு. அதோட மேலே மொண்டு பழுத்திங்க கொந்தி போய் கிடக்குது. புதுப்பழம் இது பழம் சத்தம் முறிச்சு எடுப்போமே நான். ஓ அப்படியே ரைட்டு. கிட்டத்தட்ட சமையல் எல்லாமே நெருங்கி கொண்டு வந்துட்டுது. மிரக்கறி வளமையாக சமைக்கிறது தானே. இப்போ அதனால் வந்து எல்லா சமையலையும் காட்டல என்ன இன்றைக்கு முறுக்கி கொண்டு அப்போ நல்ல பழம். மரத்திலேயே பழத்தபடி அப்படியே பிடிங்க எடுத்துக்கலாம். மேலே ஒன்று கிடக்குதா நீ அதை ஏறி தான் பிடுங்க. இதில் வெட்டி சுளையை எடுத்துக்கொள்வோம் என்ன. மற்ற பழங்களையும் வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் அப்பாவுக்கு படையல் செய்ய போகிறோம் என்ன. அப்பளம் சூப்பர். ஓ வைக்கணும் வைப்போம். சாம்பிராணி போடுற கடையில் வைப்போம். இப்படியே தட்டோட வைப்போம். வாழைப்பழத்தையும் எடுத்து அப்படியே வை. அப்படி வை அப்படி வை. ஓ மிளகு கண்ணியை விட்டு தாங்க. இந்தாங்க இதையும் காட்டுங்க. நால்வர்
அந்த நெர்நாளும் அடிபரவ மங்கோ இப்போ வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டேண்ணே நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம்ண்ணே சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஒரு ரெண்டாள் ஆக்கள் நிற்கி நாம் 6 பேர் அவைகள் வீடியோவுக்கு வர மாட்டினோம். சாப்பாடு வேலை செய்து கொண்டு நிற்கணும். அப்போ வீடியோவுக்கு பெஸ்ட்டாக வர மாட்டினோம். இன்றைக்கி அப்பாட திதிக்காக என்னென்ன சமைச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கடலை கத்திரிக்காய் பிரட்டால் அப்புறம் வந்து பைத்தங்காய் பாவக்காய் பருப்பு வந்து அப்படி பால்கறி கீரை பீட்ரூட் வர வந்து மற்ற கேரட் சம்பல் மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் பயிர் அப்பளம் மிளகா வடை பாயாசமோட வந்து இனி வந்து சாப்பாடை கொடுப்போமே. ஓ